ஒரு சின்னஞ்சிறிய கதை. ஒரு காட்டின் வழியே ஒரு அரசன் வெகு வேகமாக தன்னுடைய குதிரையை செலுத்தி கொண்டு வருகிறான். ஒரு இடத்தை கடக்கிற போது அவன் காலில் ஏதோ சுரீர் என்கிறது. சில நொடிகளில் உடம்பு முழுக்க வேர்க்க ஆரம்பித்து விடுகிறது. கால் வேர்க்கிறது, கழுத்து வேர்க்கிறது, முதுகு வேர்க்கிறது, மூக்கு வேர்க்கிறது, உடல் பூராவும் அரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த அரிப்பு தாழாமல் ஐயோ என்று சொல்கிறான். நாக்கு திடீரென்று தொண்டை வறள ஆரம்பித்து விடுகிறது. அந்த அரசனோடு ஒரு அதிகாரியும் ஒரு சேவகனும் உடன் வருகிறார்கள். அந்த அதிகாரியுடனே இறங்கி பார்த்து, ஐயோ, நீங்கள் ஒரு விஷச்செடியிலே போய் உரசி கொண்டு விட்டீர்கள், அந்த விஷச்செடி தான் உங்களுக்கு இந்த அரிப்பிற்கு காரணம் என்று சொல்லிவிட்டு கவலைப்படாதீர்கள். எப்போதுமே ஒரு விஷச்செடி இருந்தால் அந்த விஷச்செடி இருக்கிற இடத்திற்கு அருகிலேயே அதற்கான ஒரு முறிவும் இருக்கும். அதுதான் இயற்கையினுடைய ஏற்பாடு அப்படி என்று சொன்ன உடனே, சரி, அந்த விஷ முறிவு செடியை கண்டுபிடி என்று சொல்கிறார். ஆனால் அந்த அதிகாரி முழிக்கிறார், சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அவருக்கு தாவரங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, காடுகளை பற்றி ஒன்றும் தெரியாது. எல்லாம் படித்த செய்தி, கேள்விப்பட்ட செய்தி, அனுபவ ரீதியாக எதுவும் இல்லை. என்னடா செய்வது என்று பார்க்கிற போது தொலைவிலே ஒரு விறகு வெட்டி மரத்தை வெட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறார். இவர் அந்த அவரிடத்திலே போய் அரசர் உன்னை அழைக்கிறார், வா என்று சொன்னவுடன், ஏதோ அரசருக்கு சொந்தமான நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுவதனால் நம்மை தண்டிப்பதற்காக அரசர் அழைக்கிறாரோ என்று கோடாலியை போட்டுவிட்டு பதட்டத்தோடு அந்த விறகு வெட்டி அரசரிடத்திலே வருகிறார். வரும்போதே அதிகாரி என்ன விஷயம் என்று சொல்லி கொண்டு வருகிறார். இவ்வளவுதான விஷயம் என்று சொல்லி அந்த விறகு வெட்டி அந்த சுற்றுமுற்றும் பார்த்து அங்கே இருக்கிற ஒரு புல் போன்ற ஒரு விஷயத்தை பறித்து அதை கையாலே கசக்கி அந்த விஷச்செடி பட்ட இடத்திலே பிழிந்து ஊற்றுகிறார். பிறகு தாவி 2-3 இலைகளை பறித்து அரசரிடத்திலே கொடுத்து, இதை நீங்கள் வென்று தின்று முழுங்குங்கள் என்று சொல்கிறார். பிறகு தான் வேலை செய்யும் போது குடிப்பதற்காக கொண்டு வந்திருந்த அந்த சுரைக்காய் குடுவையில் இருக்கிற நீரை எடுத்து பருகுங்கள் என்று கொடுக்கிறார். எல்லாம் முடிந்த நீரை பருகி அந்த பச்சிலையை பூசியதற்கு பிறகு அந்த சில நொடிகளில் அந்த அரிப்பு நின்று விடுகிறது. அரசர் ஒரு மாதிரி நிம்மதி அடைகிறார். உடனே அந்த விறகு வெட்டி இடத்திலே விசாரிக்கிறார். நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். நான் இங்கே விறகு வெட்டி பிழைக்கிறேன், எனக்கு வேறு தொழில் தெரியாது, விறகு வெட்டி பிழைக்கிறேன், இங்கே இருக்கிற மரங்களை வெட்டி பக்கத்து ஊரில் கொண்டு போய் அந்த விறகுகளை விற்று அதிலே வருகிற பணத்தை கொண்டு வாழ்ந்து வருகிறேன் என்று அவன் சொல்கிறான். எதிர்த்தாற்போல் அந்த உன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எவ்வளவு மரங்கள் தெரிகிறது என்று கேட்கிறார். ஒரு 100-200 மரங்கள் இருக்கும் என்று அந்த விறகு வெட்டி சொல்லுகிறான். உடனே அந்த அதிகாரி அரசரிடத்தில் போய், இல்லை அவன் உங்களை ஏமாற்ற பார்க்கிறான், அது ஒரு 300-400 மரங்கள் இருக்கிறது அங்கே என்று அவர் சொல்லுகிறார். அந்த மரங்கள் பூரா உனக்குத்தான் வைத்துக்கொள் என்று அரசர் சொல்லிவிடுகிறார். உடனே அதிகாரி சொல்கிறார், என்ன நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள், அவை அனைத்தும் சந்தன மரங்கள் என்று. அவன் இதை ஒவ்வொரு சாணாக வெட்டி விற்றால் கூட அவன் 3 தலைமுறைக்கு அவன் உட்கார்ந்து சாப்பிடலாம், நீங்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் படக்கென்று என்று சொன்ன உடனே அரசர் சொல்கிறார், நீ படித்தவன் தானே என்று அதிகாரியை கேட்கிறார். ஆமாம், படித்தவன் தான். என்ன அரசர் இப்படி கேட்டு விட்டாரே என்கிற போது அந்த அரசர் சொல்கிறார், காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் வானப்பெரிது என்று படித்திருக்கிறாயா என்று கேட்கிறார். ஒரு தேவைப்படுகிற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒருவனுக்கு இந்த உலகத்தையே கொடுக்கலாம். நான் கொடுத்தது வெறும் 400 மரங்கள் என்று அரசர் சொல்லுகிறார். அதிகாரி வாயை மூடிக்கொண்டு அரசரும் அதிகாரியும் கிளம்பி போய்விடுகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே வழியிலே அரசர் வருகிறார். அதே குதிரை, அதே பாதை, அதே அரசர், அதே அதிகாரி. அதே இடத்திற்கு வருகிற போது
பழைய சம்பவம் நினைவிற்கு வந்து அந்த அரசர் ஒரு நிமிடம் அங்கே நிற்கிறார். அப்போது பார்க்கிறார், அவர் கண்ணுக்கு எதிரே அவர் யாருக்கு 400 மரங்கள் கொடுத்தாரோ அந்த விறகு வெட்டி பழையபடி விறகு வெட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறார். இவன் தலைமுறைக்கும் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்துதானே இந்த மரங்களை கொடுத்தோம், இவன் இன்னும் மரம் வெட்டி கொண்டிருக்கிறானே என்று பார்த்து அவனை அருகிலே அழைத்த உடனே அவன் வந்து, ஐயா ராஜா நீங்களா என்று வணங்கி உடனே, ஏன் மரம் வெட்டி கொண்டிருக்கிறாய், உனக்கு கொடுத்த மரங்கள் என்ன ஆயிற்று, அந்த 400 சந்தன மரங்கள் கொடுத்தேனே அது என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். யார் தினம் ஒவ்வொன்றாக வெட்டுவது என்று நினைத்து அந்த 400 மரங்களையும் எரித்து அந்த எரித்த கரியை பக்கத்து ஊரிலே விற்று சாப்பிட்டு வருகிறேன். ஆனால் அந்த பணம் ஒரு வருஷத்திற்கு கூட போதவில்லை, எனவே மீண்டும் மரம் வெட்ட வந்து விட்டேன் என்று அவன் சொல்கிறான். உன்னுடைய தலைவிதி அவ்வளவுதான் என்றால் நான் என்ன செய்வது என்று சொல்லி அரசர் நகர்ந்து விடுகிறார். அதிகாரி அடை முட்டாள் என்று திட்டிவிட்டு போகிறார். இந்த கதையை நான் படித்த போது இதை ஒரு அதிகாரி தான் எழுதியிருப்பார் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அவருக்குத்தான் அரசர்கள் எல்லாம் முட்டார்கள், கடும் உடல் உழைப்பை நம்பி வாழ்கிறவர்கள் எல்லாம் அடிமுட்டார்கள் என்ற அபிப்பிராயம் இருந்திருக்கும். ஆனால் எதற்கு இந்த கதை இப்போது என்றால், அரசியல் மேடைகளானாலும் சரி, இலக்கிய மேடைகளானாலும் சரி, பட்டிமன்ற மேடைகளானாலும் சரி, சட்டமன்றமானாலும் சரி, குட்டி கதைகள் சொல்வதுதான் இப்போது ஃபேஷன். அதனால் ஒரு குட்டி கதையோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தேன். இதை போன்ற ஒரு நமக்கு கிடைத்த ஒரு சந்தன மரக்காடு தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இப்போது யோசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சங்க இலக்கியங்கள் 2ஆக பிரித்திருக்கிறார்கள், 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை என்பது பல்வேறு கவிஞர்கள் எழுதிய நூல்களின் தொகுதி. இன்றைக்கு புரிகிற மாதிரி சொல்வதானால் ஆந்தாலஜி. 10 பாட்டு என்பது பாடுவதற்குரிய பாடல்கள் கொண்ட ஒரு 10 நூல்கள். இந்த 8 தொகை நூல்களிலே ஒன்று குறுந்தொகை. அதற்கு ஏன் குறுந்தொகை என்று பெயர்? அதனுடைய பப்ளிஷர் அதற்கு ராயல்டி குறைவாக கொடுத்து விட்டாரா என்று யாரும் யோசிக்க வேண்டாம். அந்த குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 400 பாடல்களும் 4 8 வரிகள், அவ்வளவுதான் அந்த மொத்த பாடல்களுமே. ஒரே 2 பாடல் மாத்திரம் 9 வரி, மற்றதெல்லாம் 4 8 வரி. அந்த பாடல்களை தொகுத்து நமக்கு அந்த பாடல்களை தொகுத்து கொடுத்தவருடைய பெயர் பூரிக்கோ என்பது. பூரிக்கோ என்றால் அவர் கோ என்கின்ற வார்த்தையை வைத்து அவர் ஒரு சிற்றரசராக இருக்கக்கூடும் என்று தமிழறிஞர்கள் கருதுகிறார்கள். கோ என்றால் அரசன், இளங்கோ என்றால் இளவரசன். நமக்கு சிலப்பதிகாரம் எழுதியவர் ஒரு இளவரசன், அவருடைய பெயர் இளங்கோ. எனவே ஒரு அரசனாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு முன்னால் நம் நாட்டில் எல்லாம் அரசர்கள், பிறகு அவர்கள் ஜமீன்தார்களாக சுருங்கி போனார்கள். பூரி என்கின்ற சொல் தமிழ் சொல் என்பதை போன்ற ஒரு எண்ணம்தான் அதை பார்க்க போது நமக்கு ஏற்படுகிறது. பூரி என்று நாம் இன்றைக்கு காலையில் சாப்பிடுகிற உணர்வை சொல்கிறோம், அது புஷ் என்று பொங்கி வந்திருப்பதனால். ஆனால் பூரி என்ற சொல்லுக்கு தமிழில் ஊற்று என்று ஒரு பொருள் இருக்கிறது. நான் சிறு பையனாக இருக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன், இந்த விவசாய நிலங்களிலே போய் எங்கு கிணறு வெட்டலாம் என்று தேடிக்கொண்டே போவார்கள். ஒரு உலர்ந்த குச்சியை ஒரு இடத்திலே போடுவார்கள், ஒன்றும் நடக்காது. இன்னொரு இடத்திலே போடுவார்கள், அது லேசாக அசையும். அது காற்றினால் அசைகிறதா என்று, வேறு காரணங்களினால் அசைகிறதா என்று தெரியாது. இன்னொரு இடத்திலே போட்ட உடனே அது கிருகிரு சுற்ற ஆரம்பிக்கும். அந்த இடத்திலே தோண்ட ஆரம்பிப்பார்கள். தோண்டின உடனே தண்ணீர் அப்படியே பீரிட்டு கொண்டு ஒரு ஃபவுண்டன் போல ஒரு பொங்கி வரும். அதற்கு அந்த ஊற்று என்ற சொல்லுக்கு பூரி என்பது இருப்பதனால் அதிலிருந்து தான் பூரித்தல், பூரிப்பு எல்லாம் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்றை பார்க்கிற போது மனம் பொங்கி நமக்கு நிறைவு தருகிற எது ஒன்றோ அதுக்குத்தான் பூரி என்று பெயர் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
அதை தொகுத்து கொடுத்தவர் பூரிக்கோ. ஆனால் பூரிக்கோ திரட்டி கொடுத்த அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து அதை நாம் இன்றைக்கு படிக்கிற விதத்தில் பதிப்பித்தவர் சாமிநாதையர். இதில் என்ன ஒரு பெரிய விந்தை என்று சொன்னால் எனக்கு நினைக்க பிரமிப்பாக இருக்கிறது. இதை அதாவது பதிப்பித்தல் என்றால் இன்றைக்கு மாதிரி அதை ஏதோ ஓலைச்சுவடியிலே இருக்கிறதை காகிதத்திலே காப்பி எடுத்து அதை கொண்டு போய் அச்சகத்திலே கொடுத்து அச்சு போட்டு அதை பயன் பண்ணி புத்தகமாக விற்பது என்பது அல்ல. அது 400 பாடல்களையும் வகைப்படுத்தி, அதாவது நமக்கு 5 திணைகள் இருக்கின்றன, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நிலம் சார்ந்ததை வகைப்படுத்தி ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் எழுதி பதவுரை எழுதி பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து திரட்டி பொழிப்புரை எழுதி அதற்கு இலக்கண குறிப்பு எழுதி இதை போல ஒரு வார்த்தை வேறொரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒப்புவமை என்று சொல்வார்கள். ஒப்புவமை செய்து அதற்கு பிறகு இதில் இந்த 400 பாடல்களிலும் வரக்கூடிய தாவரங்கள், மலைகள், நதிகள், காடுகள், வயல்கள், கடல்கள் இவையெல்லாம் தொகுத்து எழுதினவர்களுடைய பெயர்களை எல்லாம் தொகுத்து அவர்களுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதற்கான காரணங்களையும் விளக்கி எல்லாவற்றையும் சேர்த்து பதிப்புதான் அந்த காலத்தில் பதிப்பு என்பது. இதையெல்லாம் செய்கிற போது சாமிநாதையருக்கு வயது 82. சா 87 வருடங்கள் தான் வாழ்ந்தார். அவர் இதை செய்கிற போது அவருக்கு வயது 82. எனக்கு நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது. 82 வயதில் நாம் நிற்போமா? உட்கார்ந்தால் முட்டியை பிடித்துக் கொள்ளாமல் எழுந்திருப்போமா? எழுந்தால் நடப்போமா? அல்லது ஒருவனை கிடப்போமா? அல்லது கிடந்து போய்விடுவோமா என்பது எதுவும் தெரியாமல் நமக்கு ஒரே மலைப்பாக இருக்கிறது. ஆனால் 82 வயதில் ஒருவர் இந்த 400 பாடல்களையும் அக்குவேறு ஆணிவேராக அலசி தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த குறுந்தொகையுடைய ஆகப்பெரிய சிறப்பு என்னவென்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், இந்த புத்தக கண்காட்சியிலே 1,00,000 புத்தகங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். இந்த 1,00,000 புத்தகத்தில் ஒரு 60,000 புத்தகங்கள் புனைவு என்று வைத்துக் கொள்வோம். கதை, கவிதை, நாவல் என்று வைத்துக் கொள்வோம். இலக்கிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 2 வகைகள் தான் எழுத்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒன்று நாம் கண்ணால் காண்பதை பற்றிய எழுத்து, இன்னொன்று நாம் கண்ணால் காண முடியாததை பற்றிய எழுத்து. அதை அவர்கள் காட்சி பொருள், கருத்து பொருள் என்று சொல்கிறார்கள். கண்ணால் காண்பது என்றால் நாம் நதிகளை, மலைகளை, காடுகளை, பூக்களை, வண்டுகளை, நண்டுகளை, மீன்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். கண்ணால் காணாதது என்றால் நம்முடைய உணர்ச்சிகள், அன்பு, பாசம், பரிவு, காதல், காமம், கோபம், வன்மம், இதை எதையும் நாம் பார்க்க முடியாது. இலக்கியம் என்பது இந்த 2 அம்சங்களை கொண்டதாகத்தான் இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும், தமிழுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இலக்கியங்களை இப்படி வகைப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். குறுந்தொகையுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த 2ஐயும் பிணைப்பது. ஒரே பாடலிலே ஒரு இயற்கை காட்சி, அவர்கள் அதை எப்படி அமைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தினுடைய உணர்வு, அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற ஒரு இயற்கை சம்பவம் என்று அந்த 8 வரிகளுக்குள்ளே அதை சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய வேலை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கதை எழுதுகிறவர்கள் 6 பக்கம் எழுதுகிறார்கள். ஒரு பாத்திரத்தை 2-3 பாத்திரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுகிற அந்த உவமைகள் இருக்கு பாருங்க. ஒரு உதாரணமாக நமக்கு காட்டுகிறார்கள் பாருங்க. அதை ரொம்ப விளக்கி விரிவாக பேசிக்கொண்டு போக முடியாது. ஏன்னா இருப்பது 8 வரி தான். அதுக்குள்ள அதை நீ சொல்லி ஆக வேண்டும். அதை சொல்லுகிற போது அதை படித்தால் படிக்கிறவர்களுடைய மனதிலே அந்த காட்சி விரிய வேண்டும். அவ்வளவு சுருக்கமாக, ஆனால் அவ்வளவு ஷார்ப்பாக, அவ்வளவு குறிப்பாக அதை சொல்ல வேண்டும். சில உதாரணங்களை பார்த்தீர்கள். ஆனால் ஒரு வேங்கை என்ற ஒரு மரம் இருக்கிறது, கருப்பாக இருக்கும்.
அதனுடைய பூக்கள் மஞ்சளாக இருக்கும். ஒரு வேங்கை மரம், அந்த வேங்கை மரத்தின் அருகிலே ஒரு பாறை, இரவு வெறும் நிலவு ஒளி மாத்திரம் இருக்கிறது. இந்த வேங்கை மரத்தினுடைய பூக்கள் உதிர்ந்து அந்த பாறை மீது கிடக்கிறது. அதை பார்க்கிற போது ஒரு சிறுத்தை படுத்திருப்பதை போல இருக்கிறது. எனவே நீ அந்த வழியிலே வரும்போது இரவு நேரத்திலே வராதே என்று காதலி அவனுடைய காதல் இடத்திலே சொல்லுகிறார். நீங்க இதை படித்த உடனே உங்களுக்கு அந்த இருட்டில் ஒரு பாறையில பூவா விழுந்து கிடக்கிறது தூரத்திலிருந்து பார்க்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொன்று, கணவன் ஊரெல்லாம் மேய்ந்து விட்டு விலைமாதர் வீட்டுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வருகிறான். அவனை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது என்று மனைவி நினைக்கிறாள். அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுகிறான். நுழைந்தவன் அந்த கட்டிலில அவனுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் அந்த மகன் அருகிலே போய் படுத்து திரும்பி அவனை அணைத்துக் கொண்டு தூங்குகிறான். அதை பார்த்த உடனே அந்த மனைவிக்கு மனது இறங்கி விடுகிறது, நம்முடைய மகன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்று. அவன் அப்படி படுத்து தூங்குகிறதை ஒரு யானை படுத்து திரும்புவதை போல என்று அவள் எழுதுகிறாள். அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆள் அவன். என்ன ஒரு பார்த்த உடனேயே நமக்கு தெரிகிற ஒரு காட்சி. ரொம்ப பிரபலமான வார்த்தை செம்புலப்பயல் நீர் என்பது. அதாவது நீ யாரும் தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரங்களா தெரியாது, நீ எந்த ஊர்க்காரன் தெரியாது. ஆனால் கலந்து விட்டார்கள் இரண்டு பேரும். அந்த கலந்தது எப்படி இருக்கிறது என்றால் செம்மண்ல மழை பெய்ததை போல இருக்கிறது. அந்த செம்மண்ல மழை பொழிந்ததற்கு பிறகு மண் எது மழை எது என்று பிரிக்க முடியாது. அதற்கு செம்புல பெயல் நீர் என்று அவன் சொல்லுகிற போது இது எவ்வளவு, இந்த வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை உலகம் முழுக்க பரவின ஒரு வார்த்தை. விக்ரம் சந்திரா என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருக்கிறார், பல பரிசுகள் வாங்கிய ஆங்கில எழுத்தாளர். விக்ரம் சந்திராவுடைய முதல் நாவலுடைய பெயர் ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் என்பது. அதில் அவர் சொல்கிறார், ஒரு தமிழ் பாடலில் இருக்கிற ஒரு வரியிலிருந்து என்னுடைய தலைப்பை எடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். அந்த தமிழ் பாடல் குறுந்தொகை பாடல். அது ரொம்ப அந்த விக்ரம் சந்திராவுடைய அந்த நாவல் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவல். அதாவது இந்தியாவில் வசிக்கிற வெளிநாட்டுக்காரர்கள், வெளிநாட்டில் போய் வசிக்கிற இந்தியர்கள் இருவருடைய அனுபவங்களையும் பேசுகிற நாவல். அதனுடைய கதாநாயகன் அபி என்கின்ற ஒருவன், அவன் சொல்ல சொல்ல அதை தட்டச்சு செய்வது ஒரு குரங்கு. அதான் அந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் இல்லை, தமிழறிந்தவர்கள்ட்ட மட்டும் அல்ல, உலகம் முழுக்க அந்த முதல் நாவலுக்கே அவருக்கு பரிசு கிடைத்தது. உலகம் முழுக்க பிரபலமான ஒரு சொற்றொடராக அது ஆகிவிட்டது. இப்போ இந்த சந்தன மரத்தை துண்டு துண்டாக வெட்டி விற்று ஒரு வகையில் அப்படி வாழலாம். அந்த சந்தன மரத்திலிருந்து எண்ணெய் எடுத்து அதை பல்வேறு விதத்திலே பயன்படுத்தி அது சோப் செய்து ஊதுவத்தி செய்து பல்வேறு விதத்திலே பயன்படுத்தி வாழலாம். அந்த சந்தன மரத்தை அரைத்து பொடியாக்கி அதை ஒரு விதமாக வாழலாம். அதை போல இந்த குறுந்தொகையை நம்முடைய படைப்பாளிகள் பல்வேறு விதங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். படைப்பாளிகள் என்று நான் சொல்லுகிற போது நான் எழுத்தாளர்களை மாத்திரம் சொல்லவில்லை, நான் திரைப்பட கலைஞர்களையும் திரைப்படங்களையும் தான் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால், 2000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தினுடைய வார்த்தைகளும் வரிகளும் இன்றைக்கு எடுக்கப்படுகிற திரைப்படங்களிலே பயன்படுத்தப்பட்டு அது நம்முடைய இளைஞர்களிடத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் எழுதுகிற கதை அது வெளிவந்து ஒரு 2 மாதத்திற்கு அவனுடைய நினைவிலே இருக்கும். அவனுடைய வாசகத்திலே ஒரு தீவிர வாசகனாக இருந்தால் ஒரு வருடத்திற்கு நினைவிலே இருக்கும்.
அதற்கு பிறகு அதை நினைவு கூர்ந்துதான் பேச வேண்டும். இப்படிதான் எழுதியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், அல்லது இப்படிதான் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்றுதான் பேச முடியுமே தவிர 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இன்றைக்கு எடுக்கப்படுகிற ஒரு விஷயத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பது வியப்புக்கு உரியதாகத்தான் எனக்கு படுகிறது. அது 4 விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னேன் இல்லையா. நம்முடைய திரைப்படத்திலே அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து அப்படியே பயன்படுத்துவது, எந்த மாற்றங்களும் செய்யாமல் திரைப்பட பாடலுக்கு நடுவிலே அப்படியே பயன்படுத்துவது. 2017 மணிரத்னம் தயாரித்து இயக்கி ஒரு காற்று வெளியிடை என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்திலே மிகவும் பிரபலமான பாடல் நல்லை அல்லல் என்கின்ற ஒரு பாடல். அந்த நல்லை அள்ளல் என்கின்ற சொல் குறுந்தொகையில் வருகிற சொல். குறுந்தொகையுடைய 47வது பாடலிலே ஒரு வரி வருகிறது, நல்லை அள்ளல் நெடுவெண் நிலவே என்று அந்த வரி. நிலவை பார்த்து அந்த காதலி சொல்கிறாள், நீ நல்லவ இல்லை என்று அந்த நிலவோடு அவள், ஏன்னா அது அவன் வருவதற்கு இதாக இருக்கிறது என்கிற அர்த்தத்தில் அதை அவள் சொல்லுகிறாள். இந்த நிலவோடு மனிதர்கள் பேசுவது என்பது குறுந்தொகையிலிருந்து ஆரம்பித்து விட்டது. நமக்கு நிறைய திரைப்படங்களில் கதாநாயகிகள் நிலவை பார்த்து 1000 நிலவே வா என்பார்கள், நிலாவே வா என்பார்கள், பல்வேறு விதங்களிலே அதை பேசுகிறார்கள். ஆனால் அது அங்கேயே ஆரம்பித்து விட்டது. இன்னொரு படம் 1989 வந்தது, என் சுவாச காற்றே என்று அந்த படத்தினுடைய பெயர். அந்த படத்தில் ஒரு குறுந்தொகை பாடலை, ஒரு பாடலுக்கு முன்பாக ஒரு குறுந்தொகை பாடலை மொத்தமாக முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பாடல் என்னென்றால் ரொம்ப அருமையான ஒரு பாடல். நமக்கெல்லாம் அந்த பழைய கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், பால் கறப்பதற்கு முன்னால் அந்த கன்றை அவிழ்த்து விட்டு அதை போய் சிறிது முட்டை செய்து குடிக்க செய்வார்கள். அப்போதான் அந்த பாலோட ஃப்ளோ இருக்கும் என்பதனால அது ஊட்ட விடுவது என்று சொல்வது உண்டு. இவள் எழுதுகிறாள், பால் கறக்கிறார்கள், அந்த பால் அது கன்றுக்கும் போய் சேரவில்லை, கன்றை பிடிச்சு கட்டிட்டாங்க, கன்றுக்கும் போகல, அந்த கறக்கிற பாத்திரத்திலையும் விழல, அது தரையில் விழுந்து வீணாக போயிற்று. யாருக்கும் பயனில்லாமல் அந்த பால் கறக்கிற போது தரையில விழுந்து வீணாக போயிற்று. இதுதான் விஷயம். இதை சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள், என்னுடைய அழகும் இளமையும் எனக்கு பயன்படவில்லை, உனக்கும் பயன்படவில்லை, யாருக்கும் பயன்படாமல் வீணாக போயிற்றே என்று அவள் சொல்லுகிறாள். இதுதான் அந்த பாட்டு. ரொம்ப தமிழ் ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும். குறுந்தொகையில் கன்றும் உண்ணாது களத்திலும் படாது அந்த வரியை எடுத்து அந்த மொத்த பாடலையுமே அதில் பயன்படுத்துகிறாள். நல் ஆண் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் ஆகாது பசலை உயிர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே என்று அந்த பாடல். இன்னொரு வகை என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இதே குறுந்தொகை பாடலை எடுத்து சின்ன மாற்றங்களோடு, ஏன்னா இன்றைக்கு அதே வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தினால் புரியாமல் போய்விடுமோ என்பதனால சின்ன மாற்றங்களோடு பயன்படுத்துகிறார்கள். ரஜினிகாந்தினுடைய படம் 2014 வந்தது, கோச்சடையான் என்று ஒரு படம். அந்த கோச்சடையானுடைய படத்தில் குறுந்தொகையில் ஒரு கபிலருடைய பாடல் ஒன்று இருக்கு. இதுவும் ரொம்ப பிரபலமான பாடல் தான். அதாவது ஒரு மலை நாட்டில் இருக்கிற ஒருவன் சமவெளியில் இருக்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அவ்வப்போது பார்க்கிறான், பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். அவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்லி அவளுடைய தோழி, அந்த தலைவி, அந்த காதலியுடைய தோழி அந்த காதல் இடத்துல சொல்லுகிறாள். அதற்கு ஒரு இதை அவள் பயன்படுத்துகிறாள். நீ மலையிலிருந்து வர, உங்க ஊர்ல பலாப்பழம் காய்க்குது, ஆனால் அந்த பலாப்பழம் அது இங்க வேர்ல காய்க்குது, அதனால பழுத்ததுன்னா காய்ச்சதுன்னா அது தரையிலே இருக்கு, ஒன்றும் ஆறுதில்லை. எங்க ஊர்ல பலாப்பழம் கிளையில காய்க்குது,
அந்த பெரிய பழம் ஒரு ஒரு சின்ன காம்பு தான் அந்த பெரிய பழத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. அது என்றைக்கு கீழே விழுந்து உடையுமோ தெரியாது என்று சொல்வதற்காக அவள் சொல்லுகிறாள். அவளுடைய உயிர் ரொம்ப சின்னது, ஆனால் அவளுடைய ஆசை ரொம்ப பெரிது. அந்த ஆசையை அந்த சிறு அந்த உயிர் தான் தாங்கி கொண்டிருக்கிறது. இது உனக்கு புரியலையே என்று அந்த காதல் நேரத்தில் அந்த தோழி சொல்வதாக. அது குறுந்தொகையில் வரக்கூடிய வரி, எக்ஸாக்ட் வரி என்னன்னா, சிறுகோட்டு பெரும்பழம் பெரும்பழம் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர் தவச் சிறிது காமமோ பெரிதே. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வைரமுத்து அந்த பாடலில் எப்படி மாத்துறாருன்னு சொன்னா, சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு, அதில் மாற்றம் கிடையாது. என் உயிரே சிறிது காதலோ பெரிதே என்று அவர் அதை மாற்றுகிறார். அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அவரை குறுந்தொகை என்ன சொல்கிறது என்று புரிஞ்சிடும். ரொம்ப பிரபலமான பாடல் இந்த செம்புலப்பெயர் நீள்போல் பாடல் தான். அது நறுமுகே என்று தொடங்கக்கூடிய இருவரில் ஒரு பாடல் இருக்கிறது. இருவர் படத்தில், மணிரத்னம் படங்களில் பெரும்பாலும் இது போன்ற கிளாசிக்ஸை அவர் உபயோகப்படுத்துகிறாரு. அதில் அந்த பாட்டு குறுந்தொகையில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதே அந்த பாட்டு குறுந்தொகையில் எப்படி இருக்குன்னா, யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் இந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிவும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் கலந்தனவே. இதுதான் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பாட்டு. அதை வைரமுத்து எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாருன்னா, அந்த யாயும் யாயும் யாராகிறோ அப்படியே இருக்கு. அடுத்த வரை மாற்றிடுறாரு, நெஞ்சில் நேர்ந்தது என்ன என்று அவர் மாற்றிடுறாரு. யானும் நீயும் எவ்வளவு அறிவும் அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்த வரை மாற்றிடுறாரு, உறவு சேர்ந்தது என்ன, செம்புலம் சேர்ந்த நீர் துளி போல் அன்புடைய நெஞ்சம் கலந்தது என்ன என்று அதை மாற்றி இது பண்ணிக்கிறார். இது அந்த வரியை மாற்றுவது. இன்னொன்று, அதை அந்த பொருளையே காலத்திற்கு ஏற்றாப்புல அந்த கவிதையை அப்படியே வாங்கி அந்த கவிதையினுடைய உள்கருத்தை வாங்கி கொண்டு அந்த உள்கருத்தையே இன்றைக்கு இருக்கிற ஒரு மொழியில சொல்வது. நம்ம ஆளுங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காதல் விட்டால் பெண்களுக்கு இரவிலே தூக்கம் வராது என்று சொல்வது. இரவிலே தூக்கம் வராதவர்கள் 2 பேர் தான். ஒன்று வயதானவர்கள், ஒன்று மிக இளைஞர்கள், காதல் வயப்பட்ட இளைஞர்கள். அவர்களுக்கு தூக்கம் வராது என்று ஒரு பல பேருடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கு. அதை ஒரு குறுந்தொகை பாடல் ஒன்று சொல்லுது. நடுராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு அவன் தூங்குறான், ரொம்ப சுகமா தூங்குறான், எந்த கோபமும் எந்த இதுவும் இல்லாம நல்லா சுகமா தூங்குறான். உலகம் தூங்கிட்டு இருக்கு, நான் ஒத்தி மட்டும்தான் தூங்காம இருக்கேன்னு இந்த குறுந்தொகை பாடல் சொல்லுது. இதை கேட்டவுடனே உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் நினைவுக்கு வரும். ஊரு சனம் தூங்கிருச்சுன்னு ஒரு பாடல் இருக்கு. ஊரு சனம் தூங்கி மெல்ல திறந்தது கதவுகின்ற படத்தில் ஊரு சனம் தூங்கிருச்சு, அது காத்து மடிச்சிருச்சு, பால் மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. இது வாலி. வாலிக்கு மூத்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் இதை பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாரு. பாயிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டுகொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை. இது ஒரு பாட்டு தெய்வத்தின் தெய்வங்கிற படத்துல பண்ணியிருக்காரு. கண்ணதாசனுக்கும் மேலே மூத்தவரனும் மேலே போனோம்னா ஒரு தனிப்பாடல் இருக்கு. மாவுறங்கின, பூவுறங்கின, வண்டுறங்கின, தண்டலை காவுறங்கின, இன்னும் என் மகள் கண்ணுறங்கிலள் என்று ஒரு தனிப்பாடல் இருக்கு. ஒரு அம்மா தன்னோட பொண்ணை பற்றி கவலைப்பட்டு சொல்ற ஒரு வார்த்தை. என்ன ஆச்சரியம்னா, இதுக்கும் மேல போனா தாயுமானவர் கடவுளை பற்றி பாடியவர். கடவுளோடு கொண்ட ஒரு காதலை போல அவர் பாடுகிறார். மண்ணுறங்கும், விண்ணுறங்கும்,
மற்றுள்ள எல்லாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம் இறைவர் காதலால் பைங்கிலியே. இது தாய்மானவர். அப்ப பாருங்க, எத்தனை தலைமுறைக்கு அந்த அந்த குறுந்தொகை சொல்லக்கூடிய அந்த காட்சி, காதல் வந்ததினால் இரவில் கண் உறங்கவில்லை என்கின்ற அந்த காட்சி போய்கொண்டே இருக்கிறது பாருங்க. இப்போ ஒரு வரியை எடுத்து அப்படியே பயன்படுத்தினாங்க, சில வரிகளை மாற்றி பயன்படுத்தினாங்க, பாட்டினுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த பாட்டில் சொல்லப்பட்ட கதையை எடுத்துக்கொண்டு அதை ஒரு காட்சியாகவே அமைத்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப பிரபலமான உதாரணம் தர்மி. நாகேஷையும் சிவாஜி கணேசனையும் மறக்க முடியாதவர்கள் தர்மியையும் சிவபெருமானையும் மறக்க மாட்டார்கள். நம்ம ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு முறை மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது ரொம்ப பெருமையா அங்க சொன்னாரு, கடவுளையே கேள்வி கேட்டவன் எங்க ஊர்க்கார ஐயான்னு அவர் ரொம்ப பெருமையா அவர் சொன்னார். ஆனா என்ன விஷயம்னா, கடவுளை கேள்வி கேட்டவர் அவங்க ஊர்க்காரர் தான், அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அவர் ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னா, அந்த ஊர் ராஜா தன்னுடைய மனைவியினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டான ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. எந்த மாதிரிலாம் கேள்வி வருது பாருங்க ராஜாக்கு. மழை பெய்யுதா, மழை பெஞ்சு கேட்டம்மா எல்லாம் நிரம்பிச்சா, நிரம்பி விவசாயம் நடக்குதா, விவசாயம் நடந்தால் வெள்ளாமை சரியா இருக்கா, வெள்ளாமை சரியா இருந்து வீடு வந்து சேர்ந்ததா, வீடு வந்து சேர்ந்து மக்கள் பசி தீர்ந்ததா, இந்த கவலையெல்லாம் இந்த ராஜாக்கு. தன் பொன்னாட்டி கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையான்னு ராஜாக்கு சந்தேகம். அப்படி சந்தேகப்பட்டவர் அவங்க ஒரு ராஜா தான். அதை யார்கிட்ட கேட்குறாரு, சந்தேகம் யார்கிட்ட கேட்கணும், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நம்ம புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கயான்னு சொல்றாரு. ஒருத்தனுக்கு சொல்ல முடியல. அப்புறம் கடவுளே ஒரு பாட்டை எழுதி கொடுத்து அதை நீ எழுதினியா மண்டபத்தில் எழுதினியான்னு சண்டை அவன் நெற்றி கண்ணையை திறந்துருவேன்னு போய் அந்த அளவுக்கு போச்சு. இது குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல்ல தர்மியை பற்றி, தர்மியினுடைய பாடல் என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாடல், அதை அப்படியே ஒரு காட்சியாக வைத்து ஒரு எபிசோட, அந்த திருவிளையாடல் ஒரு 4-5 எபிசோட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஒரு எபிசோடு முழுக்க முழுக்க இரையாகவே வைத்து அதை பண்ணிட்டாரு ஏ.பி. நாகராஜன். இன்னொரு கதை சொல்றேன். அந்த கதை அதுக்கு குறுந்தொகையில் வரக்கூடியதுதான். அதை கேட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சினிமா ஞாபகம் வருதான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த காதலி நம்ம 2 பேரும் போயிடலாம் எங்கேயாவது, ஏன்னா வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு காதலனும் காதலியும் முடிவு செய்கிறாங்க. சரி, நீ இந்த இடத்துக்கு வந்துரு, இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா அங்கேருந்து 2 பேரும் சேர்ந்து போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதை அவளுடைய தோழிகிட்ட சொல்லி நீ இந்த இடத்துக்கு வந்துருன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். அவன் வந்துட்டான். ஆனால் இவ கடைசி நிமிஷத்தில் பின் வாங்கிடுறான். ஐயோ வேண்டாம், போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் போகலான்னு சொல்லிட்டே இருக்காளே தவிர போக மாட்டேங்கிறான். இது ஒரு ஒரு குறுந்தொகை பாடல். இதே அடிப்படையாக வைத்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்தது இல்லை, அது இதுதான் கதைன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓடி போகலாம் தீர்மானிச்சுட்டு கடைசியில் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து அப்புறம் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க போகாமல் இருந்துடுறாங்கங்கிறது தான் கதை. அது என்னன்னா, இதெல்லாம் படிக்கிற போது நீ பெண் உறங்கல வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி நிமிஷத்தில் பின்வாங்கிறது, இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு கேள்வி என்ன வருகிறதுனா, 2000 வருஷமாக மனிதர்கள் மாறவே இல்லையா, இல்ல இதுதான் மனிதர்களுடைய அடிப்படை உணர்வா, இந்த இதுதான் மனிதர்களுடைய உளவியலான ஒரு கேள்வி வருது. சிறுகதைகள், இந்த குறுந்தொகையை பயன்படுத்தி பல சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு. அது இப்போ எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இருக்காது. இவ்வளோ நேரம் நீங்கள் அதை கேட்டதே ரொம்ப நன்றி, அது சினிமாவுக்கும் நன்றி. ஆனால் 2 கதைகள் மாத்திரம் என்னுடைய நினைவுக்கு வருது.
குமுதத்தில் ஒரு போட்டி வைத்தோம், சங்க இலக்கிய கதைகள் போட்டின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் இருக்கிற பாடல்களை எடுத்து அதற்கு வந்து எழுதினோம். அதற்கு பரிசு முதல் கதைக்கு முதல் பரிசு வந்து 3 லட்சம் ரூபாய், 2வது 2 லட்சம், 3வது 1 லட்சம், அந்த மாதிரி அறிவித்து அந்த போட்டி நடத்தி அதில் கனடாவில் இருக்கக்கூடிய முத்துலிங்கம், மதுரையில் இருக்கக்கூடிய சாலமன் பாப்பையா, நான் இன்னொரு குமுதத்தினுடைய ஆசிரியர் பிரியா கல்யாணராமன் எல்லாரும் சேர்ந்து அது ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தோம். அதில் முதல் பரிசு பெற்ற கதை சிங்கப்பூர்லேருந்து வந்த கதை. என்ன கதைன்னா, ஒருத்தன் ஒரு பெண்ணோடு நெருக்கமாக இருக்கிறான், ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியாது, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அந்த சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்னா, இங்கேயும் இப்படி தான் இருக்குது. அந்த ஓலா ஊபர்லாம் வந்து டிரைவராக வரக்கூடியவங்க வந்து பார்ட் டைம் டிரைவராக இருக்கிறவங்க. இவன் குடும்பத்தோடு வெளியே போகணுன்ட்டு ஒரு ஊபர் புக் பண்ணுறான். இந்த ஊபர் புக் பண்ணால் அதுக்கு வரக்கூடிய அந்த டிரைவர் இவனுடைய காதலி. ஆனால் இவன் என்ன செய்கிறான், வந்தவுடனே குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்கும்போது அவள் தெரியாதவன் மாதிரி நடிக்கிறான். அவளை யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி இவன் இருக்கான். அவளுக்கு மேலே கோபமாக வருது. அப்படி கோபமாக வருகிற போது அவளுக்கு நினைவுக்கு ஒரு குறுந்தொகை பாடல் வருது. குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்கு. என்ன பாட்டுன்னா, நீ என்கிட்ட வரும்போது என்னை பற்றி நீ ரொம்ப உயர்வா அப்படி இப்படின்னு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவ. ஆனால் உன் வீட்டுக்கு போயிட்டேன்னா, உன் மனைவிக்கிட்ட போயிட்டேன்னா, அவள் என்ன சொல்கிறாளோ அதான் நீ கேட்ப. எப்படி கேட்ப? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறா. கண்ணாடிக்கு முன்னால் நின்றுட்டு நீ கையை தூக்கினா அந்த கண்ணாடியில் தெரிகிற அந்த இமேஜ், அந்த பொம்மை இருக்குல்ல, அதுவும் கையை தூக்கும். நீ காலை தூக்கினா அதுவும் காலை தூக்கும். நீ தலையசைச்சா அதுவும் தலையசைக்கும். அந்த கண்ணாடியில் தெரிகிற பொம்மைக்கு பேர் ஆடிப்பாவை. ஆடினா கண்ணாடி, ஆடிப்பாவைனா கண்ணாடியில் தெரிகிற பொம்மை. அந்த பொம்மையை போல நீ வீட்டுக்கு போயிட்டு உன் மனைவி என்ன செய்ய சொல்லுகிறாளோ அதை நீ செய்வ. ஆனால் என்கிட்ட வந்து வரும்போது மட்டும் நீ அப்படி இப்படின்னு என்னை புகழ்ந்து பேசுவ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எவ்வளோ ஒரு இயல்பான ஒரு ஒரு உறவையில் வந்து அவங்க வைத்திருக்கிறார் பாருங்க. இன்னொரு கதை இருக்கு. அதாவது இது என்னன்னா, நீ ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் நமக்கு பிடிக்குது, பிடிச்சா அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு பிடிக்குது, அவங்க என்ன கொடுத்தாலும் நமக்கு பிடிக்குது, எல்லாம் இனிப்பா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மூஞ்சியை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவங்க ஏதாவது நல்லது சொன்னா கூட நமக்கு வந்து கடுப்பா வருது. அதை சொல்றதுக்கு ஒரு குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நான் வந்து பச்சை வேப்பங்காயை கொண்டாந்து கொடுத்த போது நீ ஆகா இது வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்குன்னு நீ சொன்ன. இப்போ வந்து இந்த சுனையில் இருக்கிற தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கு, இந்த தண்ணி இதை கொண்டாந்து நான் கொடுக்குறேன், நீ வந்து என்ன ஒரே உப்பாக இருக்கு, என்ன ஒரே சூடாக இருக்குன்ட்டு நீ வந்து துப்புற நீ இதை வந்துட்டு அப்படின்னு அவள் வந்து சொல்கிற மாதிரியான ஒரு எவ்வளோ அடிப்படையான இந்த இதற்கு காரணமே, குறுந்தொகையினுடைய வெற்றிக்கு காரணமே அது வந்து அடிப்படையான உளவியலை அப்படியே அப்பட்டமாக வந்து அது பேசுது. இன்னொரு கதைகள் பற்றி சொன்னேன். ஆனால் ஒரு நாவலுக்கான ஒரு கரு இருக்காது. யாராவது எழுதியிருக்கானா அல்லது திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தன் தினம் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறான். அவளை அவனுக்கு பிடிச்சி போச்சு, அவளை வந்து லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். நேரடியாக பேச முடியல. அவளுடைய தோழிகிட்ட வந்து தினமும் பேசுகிறான். அது ரொம்ப அவன் பேசும்போது அப்படியே மனசு உருகி போகிற அளவுக்கு பேசுகிறான். ஆனால் இவளுக்கு அவனை ஏற்றுக்கொள்கிற ஐடியா இல்லை. இவன் அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான், நோன்னு சொல்கிறான். அவன் எங்கேயோ போயிடுறான், எங்கே போனானே தெரியாது, எங்கேயோ காணாமல் போயிடுறான். அப்போ இவன் அந்த தோழி அவளுடைய தலைவீட்டை அவளுடைய காதலி அவன் காதலிச்சு பண்ணிட்டு அவன் சொல்கிறான், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாள் வந்தான், பல நாள் வந்து ரொம்ப பணிவாக பேசினான்.
என்னுடைய மனது உருகிற அளவுக்கு பேசினான். இப்போ அவன் எங்கே போனானே தெரியல. அவன் அந்த பெண்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க, பெண்கள் வந்து கணவனாக வரக்கூடியவன், துணைவனாக வரக்கூடியவன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அன்னையும் அத்தனும் அல்லரோ தோழின்னு சொல்கிறான். அவன் தலைவன் எப்படி இருக்கணும்னா, அம்மாவை போல அன்போடு இருக்கணும், அப்பாவை போல பாதுகாப்பை தரக்கூடியவனாக இருக்கணும், அன்னையும் அத்தனும் அல்லரோ தோழி என்று அவன் வந்து சொல்கிறான். இதை வந்து பின்னால் அன்னையும் அத்தனும் வந்து இன்னொரு இடத்துல கூட அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது அப்போது அந்த வரல, அவன் காணாமல் போயிட்டான். அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த தோழிக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. அப்போது அவள் சொல்கிறா வந்து, அவன் காணாமல் போனதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலங்கிறத நினைக்கும்போது, மலையில் மழை பெய்யும் போது தண்ணி நல்ல சுத்தமான தூய்மையான வெண்மையான தண்ணியாகத்தான் அது வந்து விழுந்தது. ஆனால் அந்த மலை சரிவில் இறங்கி ஓடி வீட்டு பக்கத்தில் வருகிற போது அப்படியே கலங்கி ஒரே அழுக்கு தண்ணியாக வந்து சேர்ந்தது. அதை போல இருக்கு எனக்குன்னு அவன் சொல்கிறான். அவன் அன்றைக்கு பேசின போது அதெல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருந்தது. இன்றைக்கு அவன் காணாமல் போயிட்டான், எங்கே போயிட்டானே தெரியாத போது மனசு கலங்கி போயிருக்கு என்று அவள் சொல்கிறான். இதுதான் இந்த மாதிரியான ஒரு நுட்பம். இதை வந்து கதையாக என்ன இருக்கும் பாருங்க. முதல்ல ஒருத்தன் வந்து கெஞ்சிற ஒரு சீன் இருக்கு. அப்புறம் ஒரு கற்பனையில் ஒரு லவ் சீன் வைக்கலாம். அதுக்கப்புறம் அவன் காணாமல் போகிறான், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. காணாமல் போனவன் என்ன ஆனான்னு அவன் போகிற இடத்துல அவன் அலைஞ்சு திரியறதை பற்றின ஒரு காட்சிகள் வைக்கலாம். பிறகு இவளுடைய தோழி இப்படி கலங்குவதை போல வைக்கலாம். இவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது ஏன் வேண்டான்னு சொன்னாங்கிறதுக்கு காரணம், அவன் நம்மளுடைய அம்மாவை போலவும் அப்பாவை போலவும், அம்மாவை போல நம் மீது அன்பு காட்டவும் அப்பாவை போல நம்மை பாதுகாப்பவனுமாக இருக்க மாட்டான் என்று இவள் நினைத்தாங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். இவ்வளோத்தையும் ஒரு 8 வரியில் சொல்லியிருக்கான். ஒரு 8 வரியில் அவன் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன ஆச்சரியமான, ஒரு தடவை தாராசுரத்துக்கு போயிருந்தேன். பெரிய கோவில், அவ்வளோ பெரிய கோவில். 1000 வருஷத்துக்கு மேலே ராஜராஜன் கட்டியிருக்கான். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில். உள்ளே போய் நீங்கள் அந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய சிவலிங்கம். தாராசுரத்தில் ஒருத்தன் கோவில் கட்டியிருக்கான். அவனுடைய மகனுடைய பேரனா என்னமோ தெரியாத ஒருத்தன் கட்டியிருக்கான். மினியேச்சர்னு சொல்லிட்டு ஒரு தூணில் ஒரு சின்ன ஒரு அடிக்கு ஒரு போர்ஷன் எடுத்து அதில் ஒரு சோமாஸ்கந்தர் இதை வந்து செதுக்கியிருக்கான். ஒரு நெல் அளவு அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ என்ன, ஒருத்தன் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து ஒன்று செய்கிறான், ஒருத்தன் ஒரு மினியேச்சர் பண்ணுறான். அந்த மினியேச்சர் தான் குறுந்தொகை. கடைசியாக அவன்கிட்ட மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் எல்லாம் அவர் பேராசிரியர் பேசுவதை காத்துட்ருப்பீங்க. அவர் தமிழ் பாடம் எடுக்கிறவர். நான் இன்னைக்கு வந்து தமிழ் பாடம் எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து தெரியும் எனக்கு. அது அண்ணா வந்து ஒரு இது சொல்லுவாங்க வந்து, அண்ணா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பேச கூப்பிட்டாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் தமிழில் தானே பேசுகிறாரு, அவர் இங்கிலீஷில் பேசுவாரான்னு இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு குறுகுறுப்பு. அதனால் இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி தலைப்பு கொடுத்து அங்கே வந்த உடனே அவருக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. ஸ்பார்க், தீப்பொறி என்ற தலைப்பில் நீங்கள் பேசணும். நான் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ரேர்லி பட் இங்கிலீஷ் இஸ் நாட் ரேர் டு மீ அப்படின்னு தான் ஆரம்பித்தார் அந்த பேச்சு. இதில் என்னென்னா, இந்த ரேருங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அரைகுறையாக வேக வைக்கப்பட்ட மாம்சத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து ரேர்னு பேர். அந்த மாதிரி நான் தினமும் சங்க இலக்கியம் பேசுகிறவங்க இல்லை, ஆனால் நானும் சங்க இலக்கியம் பேசுவேன். தினம் சங்க இலக்கியம் பேசுகிறவர் இங்கே இருக்கார். ஒரே ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். அந்த செய்தி சொல்லலைன்னா அது சரியாக இருக்காது. ஏன்னா மாலன் எங்கே போனாலும் பாரதியாரை தொட்டு பேசுவார். அவர் பாரதியாரை தொடாமல் அவரால் பேச முடியாதுன்னு மாலனுக்கு ஒரு வாழ்த்தும் வசையும் உண்டு. எனவே நம்முடைய வசவாளர்கள் திருப்தி அடைவதற்காக இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க, இல்லை பாவமாக இருக்கும். குறுந்தொகையில் வந்து ஒரு பாட்டு இருக்கு. அதாவது
நீ காலை வேளைகளில் பகல் வேளைகளில் இந்த மலையிலிருந்து விழுற அருவிக்கு பக்கத்தில் போய் நீயும் உன் காதலனும் மார்பு நனைகிற அளவுக்கு குதித்து குளித்து விளையாடி எல்லாம் பண்ணீங்க. அதில் உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவன் பகல் வேளையில் வர்றது ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரியுது, அவங்க ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதனால ராத்திரி வான்னு நீ சொல்கிற. ராத்திரி இந்த வேலைக்கு பக்கத்தில் இருன்னு நீ சொல்கிற. ஆனால் உன்னோட அம்மாவுடைய காவல் ரொம்ப பெருசு. நீ ராத்திரி வந்தேன்னா அம்மா கிட்ட மாட்டிக்குவ, அவன் மாட்டிக்குவான். அதனால பேசாம நீ போய் உங்க அம்மாவை கட்டிட்டு தூங்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு பாட்டை பாரதியார் எழுதுறாரு. இந்த சங்க இலக்கியத்தையோ குறுந்தொகையோ பாரதியார் படித்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா உவேசா முதல்ல குறுந்தொகை பதிப்பித்தது 1937, பாரதியார் இறந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனால அவர் படித்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாரதியாருடைய பாட்டு என்னன்னா, நேரம் கழிந்தது இன்னும் நித்திரையின்றி, உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூத்தடிக்கிறீர், சோரன் மயங்கி விழும் நள்ளிரவிலே என்ன தூளிப்படுகுதடி விடத்திலே, ஊரை எழுப்பிவிட நிச்சயம் கொண்டீர், அன்னை ஒருத்தி உண்டென்பதை மறந்து விட்டீர். அவ அடுத்த தூங்குறா. அன்னை ஒருத்தி உண்டென்பதை மறந்து விட்டீர், சாரம் மிகுந்ததென்று வார்த்தை சொல்லுறீர், மிக சலிப்பு திருகுதடி சகி பெண்களே என்று அந்த பாட்டை ஆரம்பிக்குது. என்ன அப்படி நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சி ஏதோ சொல்லிட்டு இருக்கான, போர் அடிக்குதியா ஏன்னா அவள் அவள்கிட்ட சொல்கிறான். என்ன அப்படி சலிப்பு தர்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னா, நானும் பல தினங்கள் பொறுத்திருந்தேன், நாளுக்கு நாள் இது அதிகமாகிவிட்டதே, கூணன் அந்நாணி கூந்தலை கொண்டை மலர் சிதற நின்றிழுத்ததும், யானை மதம் பிடித்து வஞ்சி நம்மை அருகினில் ஓட அவள் மூர்ச்சையுற்றதும், பானை வெண்ணெய் முழுவதும் தின்று விட்டதால் பாங்கி ரோகிணிக்கு நோவு கண்டதும், பத்தினியாளை ஒரு பண்ணை வெளியில் 10 சிறுவர் முத்தமிட்டதும், நத்தி மகளிர்க்கோர் சோதிடன் 40 அரசரதமை வாக்களித்ததும், மெத்த கலையுடைய விழியவளும் மேற்கு திசை மொழிகள் கற்று வந்ததும், கொத்து கனலுடைய கோவினி பெண்ணை கொங்கத்து மூடி கண்டு கொக்கரித்ததும், எத்தனை கதைகளடி, என்ன பொய்கள். நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கதையெல்லாம், ஊர்ல இருக்கிற வம்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இவன் அவனோட போனான்னு, எத்தனை கதைகள் அடி, என்ன பொய்கள். சத்தமிடும் தாளங்கள் குழல்கள், சத்தமிடும் குழல்கள் வீணைகள் எல்லாம் தாளங்களோடு சேர்த்து கட்டி வைத்தாங்கே, மெத்த வெளிச்சமின்றி ஒற்றை விளக்கை மேற்கு சுவரருகில் வைத்த பின்னரே, நித்திரை கொள்ளை என்னை தனியே விட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடு செல்லுவீர். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இவ்வளவு சொன்னால் அப்புறம் அப்படி இருப்பாங்க, அதெல்லாம் போயிட்டாங்க. பெண்கள் எல்லோரும் வீடு சென்றிட்டார், பிரிய மிகுந்த கண்ணன் காத்திருக்கிறான். பெண்கள் எல்லோரும் வீடு சென்றிட்டார், பிரிய மிகுந்த கண்ணன் காத்திருக்கிறான். வெண்கல வாணிகர் வீதிமுனையில் வேலி புறத்தில் வந்தெனை காணடி என்றான். கண்கள் உறங்க காரணம் உண்டோ, கண்ணனை கையிரண்டும் கட்டலின்றியே, கண்கள் உறங்க காரணம் உண்டோ, கண்ணனை கையிரண்டும் கட்டலின்றியே. குறுந்தொகை பாரதியாரையும் தாண்டி இன்றைக்கு திரைப்படம் வரைக்கும் வந்திருக்கிறது. அந்த பூரிக்கோவுக்கும் உவேசாவுக்கும் நன்றி, கேட்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.